ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் மானிட்டேஷன் எனேபிளான எல்லா கிரியேட்டர்ஸுமே தங்களுடைய ஏர்னிங்ஸில் ரிப்போர்ட்ஸை வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது சிடிஆர் அப்படிங்கிற ஒன்று செக் பண்ணுவாங்க. இந்த சிடிஆர் அப்படிங்கிற ஒன்று செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆட்சன்ஸில் போய் பார்த்துக்கிடுவாங்க. பட் இப்போ வந்து ஆட்சன்ஸில் கொடுத்துருக்க அப்டேட் படி நீங்கள் வந்து யூடியூப்னுடைய அனலிட்டிக்ஸ், அதாவது இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி தான் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு அப்டேட்ஸ் இன்னும் வந்து ஆட்சன்ஸில் வந்து இருக்குது டெஸ்க்டாப் சைட்டில். அதை எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அதாவது AdSenseல CTR செக் பண்றதுக்கான ஆப்ஷன் இன்னும் இந்த ஓல்டு வெர்ஷன்ல இருக்கிறதால அதை நம்ம ட்ரை பண்றது எப்படி அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறேன். சைடில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுக்குறேன். ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட் உங்களுடைய AdSense வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட்னு சொல்லி கரெக்டாக பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸில் ரிப்போர்ட்ஸ் செக்ஷனில் கண்டிப்பாக எல்லாமே 0 தான் இருக்கும். வியூ ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆல்னு கொடுத்து எல்லாமே 0 இருக்கும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த 3 டாட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பீட்டா வெர்ஷன், அதாவது ரிப்போர்ட்டுக்கான பீட்டா வெர்ஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கும். அந்த ஆன் பண்ணியிருக்கிற ஆப்ஷனை ஆஃப் பண்ணி விடுங்க. ஆஃப் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பழைய, அதாவது ஓல்டு வெர்ஷன் வந்து AdSenseக்கான ரிப்போர்ட் பேஜ் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் சிம்பிளாகவே சிடிஆர் வந்து செக் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை யூடியூப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தனியாக நீங்கள் வந்து ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் யூடியூப் அப்படிங்கிறது, அதாவது ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் அப்படிங்கிற ஒன்று கொடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சிடிஆர் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து யூடியூப் மட்டும் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கிளிக்ஸ், அதாவது ஓவர் வியூக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கிளிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். பாக்ஸை கிளிக் பண்ணாங்க, பாக்ஸில் ஒரு கிளிக்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாமல் ஓவர் வியூக்கு பக்கத்தில் ஒரு கிளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸாக இருக்கிற இடத்துல சிடிஆர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல சிடிஆர் அப்படிங்கிற ஒன்று கிளிக் பண்ணி விட்டுக்கலாம். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க வந்து சிடிஆர் அப்படிங்கிற ஒன்றை செக் பண்ணிக்கலாம். அதுல வந்து டேட்ஸ் எல்லாமே நீங்க வந்து சைட்ல ஆப்ஷன்ல பார்த்து நீங்க வந்து வச்சுக்கலாம். எத்தனை நாளுக்குள்ள இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். டீட்டெயிலா ஒவ்வொன்றையும் நீங்க பார்த்து செஞ்சுக்கலாம். எல்லா அனலிட்டிக்ஸும் அதில் வந்து இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஓல்டு அப்டேட் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ வரைக்கும் இருக்குது. நானும் இதை ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கும் இதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். யூடியூப்ல பார்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் அது வந்து சரியாக வரல. பட் AdSenseல பக்காவாக அதில் வந்து டீட்டெயிலாக கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குது அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது. அதனால நிறைய பேர் அப்படியே தான் பழகிருப்பீங்க. அதனால அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் வந்து டோட்டல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா எத்தனை நாளுக்குள்ள, அந்த நீங்கள் எத்தனை நாள் குறிப்பிட்டு வச்சிருக்கீங்களோ அந்த அத்தனை நாளுக்குள்ளது ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்கும்போது அவ்வளோ சிடிஆர் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கலாம் கிளியராக எவ்வளோ சிடிஆர் உங்களுக்கு வந்து வந்திருக்குது அப்படிங்கிறது. மேக்ஸிமம் 10-15 மேலே போகாமல் கொஞ்சம் மீடியமாக ஒரு 6-7 அதுக்கும் கீழே வச்சுக்கிட்டாலும் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிக்கிறேன். மற்றபடி ஹை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு, செக் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்பவே 2க்கும் கீழே தான் இருந்துச்சு, 1.49 கிட்ட தான் இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓல்டு அப்டேட்டை பயன்படுத்தி, அதாவது ஓல்டு வெர்ஷன் இருக்கிறத நீங்கள் வந்து இந்த டெஸ்க்டாப் சைட்டில் ஆன் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ரிப்போர்ட் பேஜை வந்து இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து AdSenseல சிடிஆர் அப்படிங்கிற ஒன்று செக் பண்ணிக்கலாம். இது வந்து பெர்மனெண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெர்மனெண்ட் கிடையாது. இது வந்து சீக்கிரம் இதையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் இப்போ வரைக்கும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியதை உங்ககிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள், இதை குறித்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இந்த இடத்துல இது எனக்கு தெரியல ப்ரோ, சரியாக வரல ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து அதை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், மோர் அப்டேட்ஸ் அண்ட் என்ன கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ராஜதுரை அஃபிஷியல், இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.